சுபா சாந்தமான அழகான முகம், அதில் என்றும் தவழும் புன்னகை, மெத்த படித்து நிறைவான அறிவு, அதே சமயத்தில் தன்னடக்கம், கண்ணிறைந்த கணவன், அழகாக வளர்ந்து நிற்கும் இரு குழந்தைகள். எப்படியம்மா மனம் வந்தது இப்புவியை விடுத்து வானுலகம் செல்ல? இறக்கும் வயதா உனக்கு? இனிதானே உன் குடும்பத்தில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற வேண்டும். இப்படி இடையிலேயே அனைவரையும் பரிதவிக்க வைத்துவிட்டு செல்ல எப்படியம்மா மனம் வந்தது? எத்தனை எத்தனை சாஸ்திரங்கள் நம் மதத்தில். இந்த சிறு வயதிலேயே நீ அறிந்த சாஸ்திரங்கள் ஏராளம். வெங்கடேச கல்யாணத்தில் நீ ஆடும் ஆட்டம் இன்னமும் என் கண்களிலேயே நிற்கிறது. ஞாயிறன்று நடக்கவிருந்த வெங்கடேச கல்யாணத்திற்கு வருவதாக சொல்லிவிட்டு சனியன்றே மறைந்து விட்டாயே. அன்றைய தினம் நாங்கள் செய்த வெங்கடேச கல்யாணம் புண்ணியம் முழுவதும் உனக்கே சமர்ப்பிக்கப்பட்டது என்பது உனக்கு தெரியுமா? எங்கள் குழுவில் மட்டுமல்ல, மத்வநாமா, மத்வ மகிழா மற்றும் அனைத்து குழுவிலும் உன் அழகிய சிரித்த முகத்துடன் கூடிய புகைப்படம் போட்டு உன்னை பற்றியே பேச்சுதான். எத்தனை அனுதாப செய்திகள் அனைவரிடமிருந்தும். எத்தனை குழுவில் நீ ஆடியிருக்கிறாய், பாடியிருக்கிறாய். என்ன ஒரு அபிநயம் உன் நடனத்தில். சௌரபாவில் நீ அறிந்த சாஸ்திரங்கள் பக்தி பிறக்கில் எங்களுக்கு புரியும் வண்ணம் பகிர்ந்து கொள்வாயே. உன் கோலம் மட்டுமல்ல, நீ போடும் பெரிய பெரிய ரங்கோலிகளும் மிக அழகுதான். அவர் ஆன்மா சாந்தி அடையணும், அதுக்காக நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம்.